மாதிரி சிப்பி காளான், இது ஓஸ்டர் மஷ்ரூம் சொல்லுவாங்க. இந்த சிப்பி காளான்ல எப்படி கிரேவி பண்ணலாங்கிற ரெசிபியை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே பட்டன் காளான்ல காளான் பிரியாணி, காளான் சில்லி, காளான் கிரேவி இதெல்லாம் செஞ்சுருக்கேன். இதில் சுவையா மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மேலும் பல வீடியோகளுக்கு எங்கள் சௌத்ரி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிப்பி காளான் செய்ய தேவையான பொருட்கள் இப்போ 400 கிராம் சிப்பி காளான் எடுத்து வச்சுருக்கு. இதை இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இதெல்லாம் பிச்சும் வச்சுக்கலாம், கத்தியில் கட் பண்ணி வச்சுக்கலாம். 400 கிராம் காளான். இப்போ மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், உப்பு, மஞ்சள் தூள், ஆயில். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம். கிரேவி கொஞ்சம் திக்காக வேணுங்கிறதுக்கு வேண்டி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி பழம். இதுதான் தேவையான பொருட்கள். எண்ணெய் விட்டுக்கலாம். கிரேவினால கொஞ்சம் அதிகமாக விட்டுருக்கேன், அப்போ தான் சுவையாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயத்தை போட்டு நல்லா வணங்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூட இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கிற விழுத போட்டு நல்லா கிரேவி கெட்டி பதத்துக்கு வேண்டி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி வச்சா கொஞ்சம் கெட்டி கிரேவி நிறையா கிடைக்கும். இது கூட ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கிறத போட்டுக்கலாம். தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கிறத போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், அவங்க காரத்துக்கு தகுந்த மிளகாய் தூள் எடுத்து கொடுத்துங்க. மல்லித்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சம் வணங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பத்தலைன்னா அப்புறமா போட்டுக்கலாம். நல்லா மசாலா வணங்கிருச்சு. இது கூட காளான் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா சுத்தமாக கழுவி கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி விடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். இது கூட கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறதுனால தண்ணி விட்டு வேக வச்சு அரை டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். நல்லா வேக நல்லா காளான் வெந்துருச்சு. நமக்கு தேவையான அளவு கிரேவி பதம் கிடச்சிருச்சு. இது சப்பாத்தி, நான், பரோட்டா, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இது மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கலாம்.
இப்போ சுவையான சிப்பி காளான் கிரேவி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான சிப்பி காளான் கிரேவி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.